Hi friends, welcome to Neyagai Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தான் வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து நானுமே புதுசா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வெனிலா ஃப்ளேவர்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனா ப்ளூபெர்ரி வந்து வெச்சு இதான் வந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஃப்ரூட்டோட ரியல் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. இப்போ ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து ப்ளூபெர்ரி போட்டு லைட்டாக சாக்கெட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு அது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ப்ளூபெர்ரியும் அது கூட மேஷ் ஆகிற அளவு கொஞ்சம் நேரம் நீங்கள் இது சாக்கெட் பண்ணிட்டே இருங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மிக்சரை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த கலவையை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அது ஆறட்டும் கொஞ்சம். நம்ம இன்னொரு சைடு வந்து விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, விப்பிங் க்ரீம் கிடைச்சா ஓகே யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா காசி ஆற வச்ச பால், நீங்கள் வேறு எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு விப்பிங் க்ரீம்லாம் கிடைக்கலன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. காசி ஆற வச்ச பால் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி திரும்பியும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். அதே போல் இன்னொரு விஷயம், அது வந்து ஹீட்டாக வரக்கூடாது. அதையே சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour அந்த மாதிரி. இல்லை ஒரு 10 to 15 minutes வச்சா கூட ஓகே தான். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த வேலையை பண்ணும்போது மிக்ஸி ஜார் வந்து ஹீட் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டே ஆகாது. இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே எடுத்து ஊற்றி அந்த ஒரு கண்டெய்னரில் ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 hours கழித்து திரும்பி எடுத்துகிட்டு திரும்பியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா இன்னும் திக்காக இருக்கும். ஆக்சுவலி பால் வேணும்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அது ஆல்ரெடியே திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால. திரும்பி திக்கானதோ நீங்கள் வந்து ஒரு 2 times நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். திரும்பி ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 hours கழித்து தான் எடுக்கணும். நீங்கள் நைட்டு இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் என்கிட்ட ஸ்கூப்லாம் கிடையாது, நல்லா கரண்டி வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு அது எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வெளியே வாங்கி தரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்குற எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.